கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதில் உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் அமைதலோடு வார்த்தைகளை கேட்க அது கேட்ட கிருபைகளை தாங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? நமக்கு தேவனை எப்படி பற்றி கொள்ளணுமா? சொல்லுங்க, உங்க சத்தங்கள் உயரட்டும். தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். மூணாவது, பூர்ண, இது ரெண்டுமே நமக்குள்ள இருந்தா பாருங்க, தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரையே அவரையே நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, இந்த மூன்றாவது பூர்ண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்வார், நம்மளை ஜெயமாய் நடத்துவார். நாம் எதை நம்ம பற்றி கொள்ளணும்? மனுஷர்களை நம்ம நம்பி பற்றி கொள்ளக்கூடாது. கர்த்தரையே அவரே நம் ஜீவியத்தில், நம் வாழ்க்கையில அவரே நம்பிக்கையாக நாம் கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, கர்த்தரையே நமக்கு பாருங்க நம்பிக்கையாக இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாருங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாகிய பிதாவானவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் இந்த நாட்களில் மிகவும் அவசியம். எபேரியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வசனத்துக்கு கூட பாருங்க உறுதியை பார்க்கிறோம். அப்ப நம் கர்த்தர் என்ன செய்யணும்? விசுவாசித்து நம்மளை உண்டாக்கின, நம்மளை சிருஷ்டித்த இந்த இயேசுவை நீங்க உறுதியாக பிடித்து கொள்ள வேணும். சுவாசம் உள்ள மனுஷனை நீங்க நம்புனீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. ஒருவனை நீங்க நம்ப கூடாது, கர்த்தரை தவிர. கர்த்தர் தான் உண்மையுள்ளவர். அவரை நீங்க என்ன செய்யணும்? இந்த கடைசி காலத்துல அவரை நீங்க பிடித்து கொள்ளணும், உறுதியாக நீங்க பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனை நம்புகிற உறுதியில் தான் காணப்படாதவைகளின் அதிசயம் இருக்கிறது. நமக்கு தேவன் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் போதும், எதையும் நாம சாதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேரியர் 11வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய என்ன சத்தம் இல்லையே? எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப 33வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசம் இருந்தா போதும், எதையும் நம்ம சாதிக்கலாம். இவங்க விசுவாசத்தினாலதான் பாருங்க வந்த எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே இவர்கள்
அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரகத்தை போதும். அணைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணுமா? விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இந்த நாட்களில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிசாசாகிய சிங்கத்தின் வாயை நாம் அடைப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும் பொழுது எதையும் நாம் சாதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 3 ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். பேரே விசுவாசி, நம்ம பேரே. இப்ப கர்த்தர் மேல் விசுவாசம், 2வது நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. கிறிஸ்தவ ஜீவியமே அடித்தளமே என்னதான்? அன்பு. ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் மேல் விசுவாசம், நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த அன்பின் தேவன் நமக்குள் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எபிரெயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், வானங்களில் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். உறுதியாக நீ பற்றி கொள்ள வேண்டும். முதலாவது காரியம் அதுதான். இயேசுவை நீ உறுதியாக நீ பற்றி கொள்ளத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பண்ணின அறிக்கை இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனோடு நாம் பண்ணின அறிக்கை. இந்த அறிக்கை என்ன பாருங்க, நாம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் இது பாருங்க, நம்ம அறிக்கை செய்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை நம்பி நாம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்த பிறகு பாருங்க, அதற்கு பிறகு நாம் பண்ணுகிற அறிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆண்டவரே, இனிமே இந்த பாவத்துக்குள்ள வரமாட்டேன், விசுவாசமாக இருப்பேன், உமக்காக ஊழியம் செய்வேன். உங்களுக்கு தான் தெரியும் என்ன அறிக்கை செய்தீங்க. அந்த அறிக்கையை நீ பிடித்து கொள்ள வேண்டும். நீ உண்மையான பரிசுத்தமாய் பண்ணின அந்த அறிக்கையை நீ பிடித்து கொள்ள வேண்டும். வாரம் தேவ ஆலயத்துக்கு நான் வருவேன், உண்மை ஆராதிப்பேன், எத்தனை அதிகாரம் நான் வேதத்தை வாசிப்பேன். ஏதோ ஒரு அறிக்கையை நீ பண்ணியிருக்கிற, அந்த அறிக்கையில நீ உறுதியாக அதை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக நாம் ஊழியம் செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும். அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிக்கை நீங்க இந்த திருவசனத்துக்கு முன்பாக ஒரு விஷயம் நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஆண்டவரை உம்மிடம் பண்ணின அறிக்கை என்ன பாருங்க. பல விதத்தில் இருக்க அறிக்கை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அறிக்கை பண்ணியிருப்பீங்க. இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்வேன், நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடும் அன்போடும் கர்த்தர் வருகை மட்டும் நான் காணப்படுவேன் என்று இந்த அறிக்கை நமக்கு மிகவும் அவசியம். பாருங்க, ஒவ்வொருவரும் இந்த பண்ணின அறிக்கையை நினைவில் கொண்டு வருவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தரை என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். சொல்லுங்க, கர்த்தரை, சத்தம் உயரட்டும், கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். 2வது, கர்த்தர் மேல் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். என்ன செய்யணுமா? நம்பிக்கை வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கும் 8வது வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். இப்ப தண்ணீர் ஓடும் பொழுது கால்வாயில எப்பொழுதும் இரவும் பகலும் தண்ணி இருக்கும். இந்த வேர் என்ன செய்யணும்? இந்த தண்ணீரை இழுக்கும்.
அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ நாட்டப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நீ நிரம்பி காணப்பட வேண்டும். நீ கர்த்தர் மேல் அவர் உறுதியாக பற்றி கொண்டு இரண்டாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது உன்னை பிடுங்கி கால்வாய் ஓரமாய் தண்ணீர் அண்டையிலே நீ நாட்டப்பட்டவனாக ஆண்டவர் உன்னை வைப்பார். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதே உனக்கு சோதனை வர்றது கூட உனக்கு தெரியாது. இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப நீ செழிப்பாக நீ வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அது கர்த்தரை நீ உறுதியாக பற்றி கொள்ள வேணும். இரண்டாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை நீ வைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவளாய் நீ செழிப்பாக பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்புவார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஒரு சில பிள்ளைய மேல வச்சிருப்பீங்க, ஒரு கணவன் மேல. இதெல்லாம் ஒரு சாதாரண நம்பிக்கை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உயிர் கேரண்டி கிடையாது. எல்லாத்துக்குமே கேரண்டி இருக்கு, நமக்கோ கேரண்டி இல்லை. ஆகவே நீ இந்த சரீரம், இந்த உயிர் சரீரத்துக்குள்ள இருக்கும் வரை நீ தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாகவே உன் வாழ்க்கை காணப்படணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். சுவாசமுள்ள மனுஷனை நீ நம்ப கூடாது. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். இந்த இடத்துல பார்க்கிறோம். பாக்கியவான் என்றால் என்ன? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன், கொடுத்து வச்சவன். என்னப்பா நீ பாக்கிய பெற்றவன் அப்படி சொல்றோம் பாருங்க. அப்ப நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நீ காணப்படுவாய். வாசிக்கு கேட்ட இந்த வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலமும், அவர்தான் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறார். நம்ம நம்பிக்கை யாரு சொல்லுங்க? நமக்கு நம்பிக்கை யாரு? தேவன்தான் நமக்கு நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 65வது சங்கீதம் 9வது வசனம். நிறைந்த தேவ நதி என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். நிறைந்த தேவ நதி என்பது என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. நாம் தேவனை நம்பி ஜீவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நாம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியில் நாம் நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். கால்வாய் என்பது என்ன? அதுதான் தேவ வசனத்தை குறிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நீங்க எதுல பிரியமா இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நல்ல கனி கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கிற காலம்தான் இந்த காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். என் ஜனமே, நல்ல கனிகளை தர வேண்டிய காலம்தான் இந்த காலம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று நாம் பார்க்கிறோம். மரம் என்பது என்ன? நாம் தான், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தான் மரம். பாருங்க, கனி கூடாத மரமெல்லாம் வெட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி என்பது என்ன? நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. வேர் என்பது
என்ன? நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. ஒரு மரத்துக்குள்ள போகிற வேற நம்ம வெளிப்படையா பார்க்க முடியாது. ஆணி வேறு, சைடு வேறு, அது பாட்டுக்கு அதை காணாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். பாருங்க, அதுதான் வேர் என்பது என்ன? விசுவாசம். மரமாகிய நீ கனி தர வேண்டும், நீ செழிப்பா இருந்து நீ வேர் விட வேண்டும், விசுவாசத்துல நீ வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நல்ல கனிகளை, நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் சேர்க்கும்படியாக அவர் சீக்கிரம் மத்திய ஆகாயத்துல வெளிப்பட போகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆவியின் கனியை பற்றி அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அந்த இடத்துல விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பாத்தீங்களா, இது பிதாவின் சுபாவமா இருக்கிறது. என் ஜனமே, இந்த சுபாவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் எப்பொழுதும். பாருங்க, இந்த ஆவியின் கனி நமக்கு இருக்கிறதா? எத்தனை ஆவியின் கனிகள் நான் வாசிக்க கேட்டோம்? 9 வித ஆவியின் கனிகள். பாருங்க, அன்பு. எனக்குள்ள அன்பு இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இல்லையா? அன்பு உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள அன்பின் கனி உங்களுக்கு இருக்கிறது? அன்போடு நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. நீங்க அன்போடு நான் பேசுறேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 3 அல்லேலூயா போடுவோம். அல்லேலூயா. அன்பு இல்ல, ஆனா தேவ அன்பு உங்க இருதயத்துல நிரப்பப்படணும். பாருங்க, இந்த பூமியில எதையுமே நம்ம கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போவதும் இல்லை. இந்த சங்கீத பகுதியில் அப்படிதான் வாசிச்சோம். பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த பூமியில நல்ல காரியங்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். மற்றதெல்லாம் அவர் மன்னிப்பார், நமக்காக தயவா இறங்கி மன்னித்து அவர் அப்படியே கடலுக்கு அடியில நம் பாவங்களை போற்றுவார். அதான் இரக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த அன்பின் கனி நமக்கு இருக்கிறதா? 9 வித ஆவியின் கனிகள்ல முதலாவது கனி அன்பு. இந்த அன்பு உனக்கு இருந்தா போதும், மற்ற 8 கனிகளையும். அன்புனா யாரு? அவர்தாம் தேவன். இந்த தேவன் பாருங்க, அவர் உனக்குள்ள, அன்பின் தேவன் உனக்குள்ள வந்துட்டா இந்த மீதி 8 அந்த ஆவியின் கனிகள் உனக்குள்ள வந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். என் ஜனமே, இந்த கடைசி நாட்கள் அன்பின் கனி உனக்குள்ள இருக்கிறதா? சந்தோஷம். 2வது சந்தோஷம் என்றும் கனி. நம்ம இப்ப பேசுற கனி கொய்யாப்பழம், மாம்பழம், அந்த கனியை பற்றி அல்ல. கனி தப்பா நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஆவியின் கனி. கனி என்பது உன்னுடைய சுபாவம், பிதாவின் சுபாவம். அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம், நமக்குள்ள இந்த அன்பின் கனி இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். சந்தோஷம் என்னும் கனி உன் இருதயத்தில் வெளிப்படுதா? 3வது என்ன பார்க்கிறோம்? சமாதானம். யாவரோடு நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? சமாதானம் என்னும் கனி. நீடிய பொறுமை. பொறுமை இல்ல, வாயை திறந்தாச்சுன்னா பாருங்க அதை கட்டுப்படுத்த முடியல. நீடிய பொறுமை. உனக்கு துன்பங்கள் வரும்போது, சோதனை வரும்போது நீ பொறுமையோடு தான் இருக்க வேண்டும். இது பிதாவின் குணம். இயேசு கிறிஸ்துவே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது எச்சியை துப்புறாங்க, சாட்டையினால அடிக்கிறாங்க, தலையில முள்மூடி சூடினோராய் இருக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசினார். என் ஜனமே, இந்த நீடிய பொறுமை அவருக்குள்ள இருந்தபடியினால் இவ்வளவு செய்யும் பொழுது ஒரு பார்வை அவர் பார்த்தா போதும், சிந்தையில கொண்டு வந்தா போவோம், சாம்பலை பொசுங்கி போயிருவோம், எரிந்து ஒண்ணுமில்லாம போயிருப்போம். பாருங்க, அப்ப அவமதிக்கிறாங்க, சாட்டையினால் அடிக்கிறாங்க, அவங்க தெய்வம் தெரியல அவங்களுக்கு. அவர் நீடிய பொறுமையாக இருந்தார். ஒருவராகிலும், இந்த சிறியோரில் ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்ல. பாவிகளை ரட்சிக்கவே நான் அந்த பூமிக்கு வந்தேன். ஆகவே அவர் பொறுமையோடு இருந்தார், நீடிய பொறுமையோடு இருந்தார். தயவு, நற்குணம், விசுவாசம். பாருங்க, விசுவாசத்தில் நாம் இருக்கிறோமா? ஒண்ணுமே விசுவாசம் இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை சொன்னா விசுவாசமே இல்லை, இது நடக்காது. என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். பாருங்க, விசுவாசம் இல்லை.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்ம தகப்பன் தருவார் என்று நீ விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் கேட்பது வீண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சாந்தம், இச்சை அடக்கம். அந்த இச்சை அடக்கம் தான் நமக்கு மிகவும் அவசியம். முதலாவது கனி என்னது? ஆவியின் கனி அன்பு. கடைசி கனி 9வது கனி இச்சை அடக்கம். பாருங்க, இச்சை அடக்கம் நமக்குள்ள வேண்டும். இது தேவனுக்கு பிடிக்கல. பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் கூட அதுதான். ஏதோ அசுத்தவன் இருதயத்தின் ஆழத்துல கிடக்கு, அதை நீ அகற்றி விடு. ஆண்டவர் பேசினார். எச்சரிப்பின் வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து இந்த அசுத்தத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். ஒரு இச்சை அடக்கம் இல்லை. எந்த காரியத்திலும் ஒரு இச்சை அடக்கம் கிடையாது. ஒரு கட்டுப்பாடு இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் பரிசுத்தமான தேவன். அதான் தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட நான் பரிசுத்தர். பாருங்க, நீ பரிசுத்த பிள்ளையாய், மகளாய், மகனாய் வாழ வேணும் என்றுதான் அவர் எச்சரித்தார். பாருங்க, நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு எது எது அவருக்கு வெறுக்கிறாரோ அதையெல்லாம் நம் இதயத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப இந்த 9 வித ஆவியின் கனி இது பிதாவின் சுபாவம். இந்த சுபாவம் நமக்குள்ள உருவாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம். அசைக்கப்படாத வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்றால் என் ஜனமே, நீ கர்த்தரை உறுதியாய் நீ பற்றி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை கர்த்தர் மேல் நம்பிக்கையாக காணப்பட வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கை நம்பிக்கையாய் கர்த்தர் மேல் வைத்து நீ வாழ வேண்டும் என் ஜனமே. அப்படி இருக்கும்போது பூர்ண சமாதானத்துடன் உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைந்து போவதில்லை. ஒரு சின்ன சின்ன காரியம் வந்தாலும் நம்ம அசைந்து போகிறோம். அசைக்கப்படாத வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்றால் நீ உறுதியாக கர்த்தரை நீ பற்றி கொள்வாயாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீ ஜீவிப்பாயாக. அப்பொழுது கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். கர்த்தரை என் முன் வைத்திருப்பதினால்